காப்பாற்றுவது என்பது உன் வாயிலிருந்து உன் இதயத்திலிருந்து எடுத்தெறியப்பட வேண்டும். சிலர் மிகவும் சூழ்ச்சியாக இருப்பார்கள் அல்லவா? எல்லா வகையான யுக்திகளையும் பயன்படுத்துவார்கள். மற்றவர்களை பற்றி இதை சொன்னால் இப்படியாவது, அப்படி சொன்னால் அப்படியாவது, இறுதியில் இது நடக்கும். அந்த எல்லா யுக்திகளிலும் உன்னை நான் பிடித்து விடுவேன் என்று கடவுள் சொல்கிறார். உன் போலித்தனத்தில் நீ பிடிபடுவாய், கவனமாக இரு. உன் பாவம் நான் எதையும் செய்யாது, அது உன்னை பிடித்துவிடும். எப்போதும் செய்யக்கூடாது, தவறானதை ஒருபோதும் செய்யாதே, உண்மையாக நடந்து கொள். ஆம், உண்மையாக இல்லை என்றால் அதுதான் வஞ்சனை இல்லாத வாழ்க்கை. உண்மையாக நடந்து கொள். அதாவது சில சமயங்களில் சிலர் மற்றவர்களை பயன்படுத்தி விட்டு விடுகிறார்கள் அல்லவா? அந்த தேவைக்காக நல்ல இனிமையான வார்த்தைகள் பேசுகிறார்கள். பலர் பலவிதமாக இனிமையாக பேசுகிறார்கள். உள்ளத்தில் வெறுப்பு இருந்தாலும் வெளியே எப்படி பேசுகிறார்கள்? ரொம்ப இனிமையாக பேசுகிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. உனக்கு தைரியம், நேராக பேசும் தன்மை வேண்டும் என்பது எல்லோரையும் திட்டு என்று அர்த்தம் இல்லை. நான் சொல்வது உன் மனதில் இருப்பதை பேச வேண்டும் என்பதுதான். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது உண்மையாக இருக்கும். இப்போது ஒரு நபரை பற்றி உனக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லை என்றால், அவர் தவறு செய்கிறார் என்றால், அந்த தவறை எதிர்த்து பேசும் அதிகாரம் உனக்கு வேண்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏனெனில் உண்மையானவர் 10 நகரங்களை விட வலிமையானவராக இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ பேசும் நீதியும் உனக்கு ஆதாரம் அல்லவா? உன் பக்தி உனக்கு தைரியம் அளிக்கவில்லை என்றால் என்ன? அதனால் தேவன் தினமும் பேசுகிறார். நாம் ஆவியில் மறைவு இல்லாமல் இருக்க வேண்டும்.